வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜனவரி மாதம் 2026க்கு உண்டான, அதாவது இந்த வருஷத்துடைய முதல் மாதத்துடைய பலனை டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்குமே உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறணும். உங்களுக்கு சந்தோஷம் நிறைய கிடைக்கணும். ஆரோக்கியம், மன நிம்மதி, திருமணம், நல்ல வேலை, நல்ல வருமானம் திருப்தியாக கிடைக்கட்டும். கடவுள் உங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கட்டும். நம்ம இப்போ ஜனவரி மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்கலாம். கன்னி ராசி 2026 ஜான் கன்னி ராசி வருஷத்துடைய துவக்கம். ஆக்சுவலாக கன்னி கொஞ்சம் நல்லா இருக்குது. எப்படி நான் சொல்லட்டுமா, ஸ்கொயரில் எல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆவாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், குரு 10ல் இருப்பார், 4th ஹவுஸில் சுக்ரன், 4th ஹவுஸில் புதன், அங்கேயே சூரியன், அப்படியே ஷிஃப்ட் ஆவாங்க 5th ஹவுஸ்க்கு. 4லேருந்து அப்படியே 5க்கு போயிடுவாங்க. 7ல் சனி, 10ல் குரு, 4ல் சுக்ரன், 4ல் புதன், அப்படியே திரும்ப 5க்கு மூவ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இந்த கேந்திர கோணங்களில் ஃபில் பண்ண ஒரு ராசி எதிரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கன்னி தான். ஸோ இந்த கேந்திரங்களை ஃபில் பண்ணி இந்த மந்த்தை தொடங்குது, இந்த வருஷத்தை தொடங்குது அப்படின்னா கன்னிக்கு அந்த முதல் 6 ராசிகளில் நம்ம இந்த கன்னியை எடுத்துக்கலாம். ஏன்னா கன்னிக்கு தான் 4 and 5. இப்போ மிதுனத்துக்கும் ஸ்கொயர் வரும், பட் ஆனால் 8க்கு மூவ் ஆகிடும். அந்த கேந்திர கோணத்தில் வராது. இது கன்னிக்கு தான் கேந்திர கோணமாக வரும். இது பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ கன்னி ஜானில் 1 to 31 அந்த முழுமையான 31 நாட்களுமே சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசி கன்னி. ஸோ ஜனவரி மாதம் ஒரு ஜாக்பாட் ராசினா கன்னி தான். ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ட்ரை பண்ணுறீங்க, பிஸ்னஸ் ப்ரொபோசல்ஸு, மணி, ப்ராப்பர்ட்டி வாங்கணும், மூவ் பண்ணணும், ஏதோ ஒன்று செய்யணும். நமக்கு சாதகமாக இருந்தால் நம்ம செய்கிறதுலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடும். சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் போடுற பிளான் ரிசல்ட் கடைசியாக எஸ் ஹேப்பன்ட், நடந்துச்சு, அது நடந்துச்சு, நான் நினச்சேன் நடந்துச்சு, நான் முயற்சி பண்ண நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு ராசி தான் கன்னி. மணி ஃப்ளோ, பணம் வருது, சேமிப்பும் போது, செலவும் நல்ல செலவாகுது, திருப்தியாக இருக்குது. எனக்கு பிடிச்சதே நான் வாங்கியிருக்கேன், எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், திருப்தியாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு திருமண விஷயம். கன்னி 10ல் குரு இருந்தாலும் குரு பார்வை 2nd ஹவுஸில். கலஸ்திரக்காரகன் குரு தான். குடும்பத்துக்கு சுக்கிரன். அப்போ இந்த தை மாதம் பிறந்தால் திருமண ஏற்பாடுகளுக்கு கொண்ட முயற்சியை நீங்கள் தாராளமாக செய்யலாம். 7ல் சனி, சின்ன தடை இருக்கும், ஒரு சிறிய தடை அப்படின்னு சொல்லுவோம். அந்த சின்ன தடை அதை கடந்துடுறீங்க, அதை ஸ்மார்ட்டாக ஓவர் கம் பண்ணுறீங்கன்னா நத்திங் டு வரி. ஸோ ஜான் 2026 ஹாப்பியாக இருக்கிற ஒரு வாய்ப்பை உருவாக்குது. அதனால் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு செய்தி தான் அது நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருமணம், குடும்ப வாழ்க்கை, குடும்ப சந்தோஷம், ப்ளஸ் உங்களுக்கு நிம்மதி, கணவன் மனைவி ஒற்றுமை, ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு நிறைய கருத்து மோதல்லாம் வருதுனா கூட இந்த ஜானில் எல்லாமே கொஞ்சம் சால்வ் ஆகும். அப்படியே அன்பு மழையில் பொழிகிற மாதிரி, அப்படி 2 பேரும் அந்த ஒரு நல்ல எமோஷனோட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி நல்லா இருக்குது. அடுத்து மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டேன், கன்னி கேந்திரம் கோணம் அப்படின்னா, கேந்திரனா சக்ஸஸ்னு அர்த்தம். ஜெயிக்க போகிறீங்களா தோக்க போகிறீங்களா, ஜெயிக்க போகிறீங்க, ஜெயிக்க போகிற நேரம் தான் இது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா படிப்பு, அதுக்குண்டான எக்ஸாம்ஸ், அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன், அதுக்குண்டான ரிசல்ட்ஸு 4மே அப்படியே வரிசையாக வருது. ஜானில் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்க போதுனா ஜான் உங்களுக்கு சூப்பர் மந்த். யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர், யூ கேன் ப்ரிப்பேர் மோர். நீங்கள் நினச்சதை விட ஒரு படி இன்னுமே கிடைக்கிற அளவுக்கு ஜான் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது மந்த்து. ஸோ நல்லாவே நீங்கள் உடனே ஃபெப்ரவரி எப்படி இருக்கும், மார்ச் எப்படி இருக்கும், எக்ஸாம் அதெல்லாம் கேட்காதீங்க. ஜனவரி நல்லா இருக்குது. ஜான்வரியில் நல்லா பிளான் பண்ணுங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பெண்கள், இல்லத்தரசிகள், 2nd ஹவுஸ் உங்களுக்கு கிளியராக இருக்குது, நத்திங் டு வரி. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிம்மதியாக கொண்டு போயிடும். வேலை, தொழில், அதுவும் ஓரளவுக்கு நிம்மதியாக கொண்டு போயிடும். எங்கேயோ ஒரு இடத்துல இப்போ ஒரு சின்ன மைனஸ் இருக்கிற மாதிரி தெரியுது, கொஞ்சம் லைட்டாக. இந்த 7th ஹவுஸில் சனி, கொஞ்சம் ஹெல்த்து பார்க்கணும். அலைச்சல், மன உளைச்சல், அதிகமாக உழைச்சி கொஞ்சம் டயர்டாகிட்ட ஹெல்த்து கொஞ்சம் பார்க்கணும். 2வது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹெல்த்துக்கு அடுத்தது இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் அவர் கேட்பார் அப்படிங்கிற மாதிரி மந்த்து ஜான் இல்லை. சம்டைம்ஸ் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அதை எதிர்த்தும் சொல்லலாம். ஸோ அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்து பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. அதான் நான் சொல்கிறேன். ஸோ ஜான் 2026
2026 ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாதம் தான், கெட்ட மாதம் இல்லை. பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த மாதத்தை கடந்து வந்தால் ஃபேமிலி லைஃப்பை நல்லபடியாக நீங்கள் குடும்ப பெண்ணாக இருக்கிறதுனால வேலையும் பார்க்குறீங்க, ஃபேமிலியும் பார்க்குறீங்கன்னா இதை சமாளிக்கலாம். ஆரோக்கியம் நல்லா தான் இருக்குது, பெரிய பிரச்சனைன்னு ஒன்றும் தெரியல. ஏஜ் வந்து அபவ் 50 உள்ளவங்களுக்கு, 50+ உள்ளவங்களுக்கு கன்னி ராசியை சேர்ந்துருக்கீங்கன்னா இந்த சனி பார்வை ஹெல்த்தில் மட்டும் சின்னதாக ஒரு ட்ரபிள் பண்ண ட்ரை தான் பண்ணோம். பட் ஜானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா டிரான்சிஷனுமே ஃபேவராக இருக்கிறதுனால 100% நீங்கள் வந்து என்ன ஹெல்த் இஷ்யூ வந்தாலுமே ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும், அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும், அதை ஈஸியாக நீங்கள் வந்து டேக்கிள் பண்ண முடியும்னு நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. அதுக்கடுத்து சீனியர் சிட்டிசன்ஸ், ஜான் 2026 ஜனவரி மாதம் 2026 சீனியர் சிட்டிசன்ஸ் கன்னி ராசி, துணிச்சலாக ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு திட்டமிட்டுருக்கீங்க. ஒரு வீடு வாங்கணும், கட்டணும், ஒரு இடம் மாற்றம் செய்யணும், வேறு ஊர் போகணும், பசங்களை பார்க்கணும், பாகப்பிரிவினை செய்யணும், வாகனம் வாங்கணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஏதோ ஒன்று செய்யணும், சும்மா இருக்க முடியாது. என்ன வேணால் பண்ணுங்கள், ஜனவரி மாதம் நல்லா இருக்குது. யூ கேன் பிளான் வெல். ஜனவரி மாதம் உங்களுக்கு திருப்தியாக இருக்குது. ஸோ ஓரளவே கன்னி ராசி தான் ஃபஸ்ட்டு 6 ராசிகள் லிஸ்ட்டில் லைனாக பார்க்கும்பொழுது கன்னி ராசி தான் ஜனவரியுடைய ஹீரோவாக இது வரைக்கும் தெரிகிறார். அந்தளவுக்கு எல்லா டிரான்சிஷனுமே ஓரளவுக்கு ஃபேவராகவும் கேந்திர கோணங்கள் எல்லாம் சந்திக்கிற ஒரு மாதமாக இருக்கிறதுனால அதிகப்படியான ரிசல்ட்ஸில் ஜெயிக்கக்கூடிய ராசியாக கன்னியை நம்ம எடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், ஒரு ராசியை வச்சு ஒரு பொது பலன் சொன்னேன். இது உங்கள் லக்னத்துக்கும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஒரு வீடியோ நீங்கள் பார்க்கலாம். உங்கள் லக்னத்துக்கு அதே ராசின்ற பேரை சொல்லியிருக்கேன், அதையும் கம்பேர் பண்ணிங்க. ஜனன ஜாதகம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன். லேர்ன் ஆஸ்ட்ரோவில் கிளாஸும் எடுத்திருக்கேன். லாஸ்ட் மந்த் நான் எளிய பரிகாரம், அதாவது ரொம்ப சிம்பிளாக ரெமெடிஸ் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது என்னெல்லாம் உங்களுக்கு வந்து பெட்டராக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நிறைய பேர் நான் நிறைய சஜஷன் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வாழ்க்கை வந்து மாறி இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சந்தோஷப்படுவேன். ஏன்னா எனக்கு சந்தோஷத்துலேயே பெரிய சந்தோஷம் என்னென்னா, என்கிட்ட கன்சல்ட் பண்ணுறதை விட அந்த நம்ம வந்து சொல்கிற விஷயங்கள் அவங்களுக்கு நடக்கும்போது ரிசல்ட் தானே அவங்க லைஃப்பில் பேசும். அதை நான் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ பாசிட்டிவாக உங்களுக்கும் நான் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் வந்து நம்ம வந்து தொடர்ந்து இந்த வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வீசஸை நம்ம வெப்சைட்டில் நிறைய ஆட் பண்ணிட்டோம், இன்னமும் நிறைய ஆட் பண்ணிகிட்டே வரும். வாய்ஸ் ஸ்கிரிப்ட் சர்வீஸ் இருக்குது. டீம்லேயே நிறைய ஆஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க. உங்களுக்கு வந்து மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஹெல்த் ரிலேட்டாக தேவையான கன்சல்டேஷன் ப்ளஸ் பர்சனல் கன்சல்டேஷன், உங்களுடைய நியூமராலஜி, நியூ பார்ன் பேபி கன்சல்டேஷன், வாஸ்து கன்சல்டேஷன் ஏகப்படத்தை ஆட் பண்ணிட்டு வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சைட்டில் நீங்கள் போகிறவங்க லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் அப்படின்னு நீங்கள் கீ பண்ணிங்கன்னா என்னுடைய இமேஜும் சைட்டில் வந்துடும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் என்ன சர்வீஸ் வேணுமோ எடுத்துங்க. ஏகப்படத்தை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் தொடர்ந்து இந்த மாத பலனை நான் வந்து ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். புத்தாண்டு பலனும் கொடுத்துருக்கேன். ஸோ வருஷம் ஃபுல்லாக எப்படி இருக்க போகுது ஓவராலாக, இந்த பர்டிகுலர் ஜனவரி மாதம் எப்படி இருக்க போகுது தான் இப்போ நான் கொடுத்துருக்கேன். டீட்டெயிலாக பாருங்கள். உங்கள் நண்பரோட ஒரு ஷேர் பண்ணுங்கள். என்ன தேவை இருக்கோ நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி எங்களுடைய சேவையை எடுத்துக்கங்க. உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேவையை செய்கிறதுக்கு நான் வந்து எல்லாம் நன்றி சொல்கிறேன். அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் அ வண்டர்ஃபுல் ஹாப்பி நியூ இயர் 2026. இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.